ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆசான் அகாடமி. இன்னைக்கு நடக்க வேண்டிய குரூப் 2A மெயின் எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்லேருந்து சில அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க அண்ட் என்னோட ஒரு ஷார்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எலாபரேட்டாக சொல்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சென்டர்ஸில் சென்னை பேஸ் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டர்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அதுக்கும் மேலே சொல்கிறாங்க. ஸோ அந்த சென்டர்ஸில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, அங்கே போகும்போது ஒரு 200 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 1000 பேர் வந்து வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஹால் டிக்கெட்டில் அங்கே வந்து ஸ்பேஸ் பண்ணது வந்து ஒரு 200 பேர் 300 பேர் ரோல் நம்பர் தான். ஆனால் 1000 பேர் வந்து அந்த ஹால் டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகி அவங்க அப்படி போயிருக்காங்க. இது நடக்கும்போது நிறைய பேருக்கு கமோஷன் வந்துருச்சு. 8:30க்கு உள்ளே போக வேண்டியவங்க எல்லாருமே போயிட்டாங்க. சில பேர் வந்து வெளியில் அனுப்பப்பட்டாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 600-700 பீப்புள். எஸ்பெஷலி இந்த அரும்பாக்கம் காலேஜில் வந்துட்டு அந்த லொக்கேஷனில் இந்த காலேஜில் வந்துட்டு எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு வெளியில் ரோடில் வந்துட்டு தே வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக். ஸோ இதை பார்த்துட்டு டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் வந்து வந்தாங்க. அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் மட்டும் ஓகே நாங்கள் எக்ஸாம் வந்து ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அது முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்தர் ப்ரொடெஸ்ட் பண்ணதால் ஓவரால் எக்ஸாமினேஷனை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஓகே, இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுற டைமில் ஆக்சுவலாக அதர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு எக்ஸாம் பசங்க எழுதிட்டு கொண்டு தான் இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour எழுதினாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணாங்க, சார் 1 hour இந்த எக்ஸாம் எழுதினேன், லாஸ்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கலை, கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரும் தட் இஸ் OMR ஷீட்டும் கொஸ்டின் பேப்பரும் ரெண்டுமே எடுத்துட்டாங்க. ஓகே, இதுதான் நடந்தது. ஸோ இது நடந்த பிறகு டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு செய்தி வெளியீடு கொடுத்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடக்க போகிற நடந்த குரூப் 2A எக்ஸாம் வந்துட்டு ஹேஸ் பீன் கேன்சல்ட். இனிமே அந்த குரூப் 2A எக்ஸாம் பற்றி உங்களுக்கு ஃபர்தராக எப்போ அந்த எக்ஸாம் நடக்க போதோ அதுக்கு 15 நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ இந்த இன்டிமேஷன்றது வந்து நான் ஹால் டிக்கெட்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வரும். அது எப்போ வரும் அப்படின்ற அந்த டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க வேண்டியது பார்த்தீங்களா, அது வந்து February 22 அந்த February 22 எக்ஸாம், ஏன்னா ஹால் டிக்கெட்டில் 2 பேருக்கும் ஒரே இதுதான் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதால் February 13 வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹால் டிக்கெட் வரும். அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க வேண்டிய நாளில் அதே டைமில் அதே டேட்டில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுதான் நம்ம ஆக்சுவலாக நடந்திருக்கு. ஸோ சென்டரில் என்ன நடந்திருக்கு, அதர் டிஸ்ட்ரிக்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு. ஓகே, வாட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, வாட் நெக்ஸ்ட். இப்போ வாட் நெக்ஸ்ட்னு சொல்லும்போது நியூ குரூப் 2A மெயின்ஸுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 15 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை வந்து இனிமேல் வந்து அதை எதிர்பார்க்கணும். ஸோ இந்த நியூ ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணணும்னா 2-3 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஸ்டின்ஸ் ஏற்கனவே அப்பியர் ஆனதால் ஃப்ரெஷ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எடுத்து ஆகணும். கரெக்டாக? அப்போது புது கொஸ்டின் பேப்பர், நியூ கொஸ்டின் பேப்பர் ஹேஸ் டு பி டேக்கன். ஸோ அப்போ புது கொஸ்டின்ஸ் எடுக்கணும். ஒரு கமிட்டி திருப்பியும் ஃபார்ம் பண்ணணும், அந்த கொஸ்டின்ஸை வந்து எடுக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் சேர்ந்து எடுக்கணும். அண்ட் இதை வந்து திருப்பியும் 2-3 கமிட்டிஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களோட ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் திருப்பியும் அது வந்து ஒரு பிரிண்டிங்கான ஒரு ப்ரொசீஜர் போகணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கணும். அண்ட் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போது அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுனாங்க பார்த்தீங்களா, அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இது வந்து ப்ளீஸ் இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதுனாங்களோ, அதர் டிஸ்ட்ரிக்டில் எழுதுனாங்களோ, அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து கண்டிப்பாக அப்படியே ரிப்பீட் ஆச்சுன்னா அது விட ஒரு பெரிய தப்பான விஷயம் எங்குமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே போயாச்சு, 1 மணி நேரம் எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஸோ அதே கொஸ்டினை வந்து எடுத்து போடுறது, அந்த ஷார்ட்கட் வேஸ் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தட் இஸ் ஒன் ஆஃப் அவர் ரிக்வெஸ்ட். ஃப்ரெஷ்ஷான கொஸ்டின்ஸ் எடுக்கணும். அண்ட் அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக பார்த்துட்டு அது சார்ந்த இல்லாத கொஸ்டின்ஸாக எடுக்கணும் அப்படின்ற வந்து ஒரு ரிக்வெஸ்ட் டு டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஃப்ரம் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் ஆல் தி அதர் சைட்ஸ் வந்து. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 hour எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதே கொஸ்டின்ஸை ரிப்பீட் ஆச்சோ இல்லை அதே ஃபார்மேட்டில் ரிப்பீட் ஆனால் கூட அது வந்து இங்கே இருக்கிற சென்னை பேஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலையோ அது அவங்களுக்கு பெரிய அநீதியாக நடக்கும். கரெக்டாக? அநீதி ஆகிடும். தட் இஸ் ஒன். ஸோ இப்போ நியூ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்கு, பிரிண்டிங்கு, இது எல்லாமே சேர்ந்து நினச்சி பாருங்கள், மினிமம் 1 month to 2 months ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எவ்வளோ
ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மோடில் போனால் கூட கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ இந்த டைமில் நடக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்ச் மாதம் அடுத்த மாதம் வந்து போர்டு எக்ஸாம்ஸு, ஸ்கூல் போர்டு எக்ஸாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸா இல்லை ஸ்கூல் போர்டு எக்ஸாம்ஸ்னா ஸ்கூல் போர்டு எக்ஸாம்ஸுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குதுலே. ஏன்னா இந்த எக்ஸாம் எப்போ வேணாலும் தள்ளி போடலாம், இல்லை ப்ரீபோன் பண்ணலாம், இதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஆனால் ஒரு ஸ்கூல் எக்ஸாமை மட்டும் போஸ்ட்போனோ ப்ரீபோனோ எதுவுமே பண்ண முடியாது, அது நடந்தே ஆகணும். ஏன்னா அது அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் இருக்குது. ஸோ அப்போது இந்த போர்டு எக்ஸாம் வந்து மார்ச்லேருந்து நடக்க போகுது. இது இல்லாமல் என்ன நடக்க போகுதுன்னா எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட். ஸோ இது வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து டஸ் இட் எஃபெக்ட்னா டிஎன்பிசி பீயிங் இண்டிபெண்ட் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி வந்து ஸோ இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணாது. ஸோ எக்ஸாம் நடத்தணும்னு நினச்சாங்கன்னா டிஎன்பிசி கண்டிப்பாக நடத்தலாம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸ். ஸோ இப்போ மார்ச் மாதம் ஃபுல்லாக போர்டு எக்ஸாம் நடக்க இருக்கிறது. அப்புறம் எலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மேலெல்லாம் எலெக்ஷன் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எங்கேருந்து அந்த ஸ்டாஃப்ஸை வந்து அலோகேட் பண்ணி அதை சூப்பர்வைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வெறும் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு இருக்கிறதால டிஎன்பிஎஸ்சி வந்து மேபி வில் ட்ரை டு கண்டக்ட் தி எக்ஸாமினேஷன் பிஃபோர் எலெக்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எலெக்ஷன் முன்னாடி நடத்தினா இது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அது வந்து நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்காக ரொம்ப நாள் காத்துட்ருக்காங்க, அவங்க நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னும் தள்ளி போட்டால் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க. பட் இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் 1 மந்தில் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு தான் லாஜிக்கலாக நம்ம வந்து டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி உங்களுக்கு சென்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கான டெக்னிக்கல் திங்ஸ்லாம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு தானே சொன்னாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் திருப்பியும் நெக்ஸ்ட் டைம் அது நடக்காமல் பார்த்துக்கணும், எல்லாமே இது பண்ணிவிட்டு. ஸோ தே ஹாவ் டு பிளான். ஸோ மினிமம் 1 மந்த் ஆகும், 1 மந்த்துக்கு மேலே ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயம். இனிமே இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பிளான் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் 2ஆக பிரிக்கிறேன், வெட்ரன் வெர்சஸ் நியூ. இப்போ வெட்ரன் அப்படின்னு நான் சொல்லும்போது யாருன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 2வது மெயின்ஸ் எழுதுறவங்க, இவங்கெல்லாம் வந்து. இன்னொன்று என்ன நடந்ததுன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்டோபர்லேயே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரிசல்ட் வந்து இம்மீடியட்டாக வந்து 2 மாதத்துலேயே எக்ஸாம். எல்லாருமே மார்ச் ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கரெக்டாக. ஆனால் மார்ச் நடக்காமல் ஃபெப்ரவரியாக நடந்துருச்சு. ஃபெப்ரவரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதால் நிறைய பேருக்கு வந்து லேட்டாக வந்தவங்களுக்கு எல்லாமே வந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு ஹார்ட்லி 60 டேஸ் கூட அவங்களுக்கு டைம் இல்லை ப்ரிப்பரேஷன். ஸோ இது எப்படி எஃபெக்ட் ஆகும்னா இந்த வெட்ரன்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்காங்களே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸியாக சொல்லலாம், ஆக்சுவலாக அவங்கள இன்னும் நல்லா வந்து தயார்படுத்தலாம், இன்னும் ஷார்ப் பண்ணலாம், அதெல்லாம் சொல்கிற விஷயம் தான். இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போது லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்த பிறகு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ அதால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெட்ரன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தட் இஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ இல்லை செப்டம்பர்லேருந்து படித்த ஸ்டூடெண்ட்டோ, சீக்கிரமாக ஏர்லி பேட்ச் இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அவங்க வந்துட்டு இப்போது ஆல்மோஸ்ட் இந்த சேம் பிளாட்ஃபார்மில் உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதால் அவங்களுக்கான அந்த எட்ஜு, அவங்களுக்கான அந்த ரேசிங் எட்ஜு, ஏற்கனவே 10 ரவுண்டு எக்ஸ்ட்ரா ஓடினவங்களுக்கு வந்து இப்போ இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதம் கொடுத்தா புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த எட்ஜ் வந்து வந்துடுது. ஓகே, இப்போ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய பேர் வந்து இந்த கிராஷ் கோர்ஸில் எங்கள் கூட ஜாயின் பண்ணவங்க கூட அவங்களுக்கு இனஃப் டைம் சஃபிஷியண்ட்டாக கிடைக்கல. ஏன்னா அவங்களால வந்துட்டு டேரெக்டாக காம்பீட்டே பண்ண முடியல ஒரு பிளாட்ஃபார்மில். ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இது ஒரு காட்ஸ் பிளெஸ்ஸிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 or 2 months வந்து வருது, உங்களுக்கான அந்த லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஏதோ உங்கள் நேச்சர் வந்து உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஆக்கியபைட். இந்த பிரச்சனை இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து பயங்கர ஜோஷோட படிச்சிருப்பீங்க, அப்படியே புஷ்ஷுன்னு அந்த பலூன்லேருந்து காற்று இறங்கின மாதிரி எல்லாருமே இப்போ வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருப்பீங்க. ஸோ இனிமே வந்து உங்களை அகெயின் சேனலைஸ் பண்ணி படிக்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ அதை வந்து ரொம்ப கிளியராக இருங்க, உங்கள் மைண்ட் கிளியராக இருக்கணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. இம்மீடியட்லாக இன்னிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னோட கணிப்புப்படி மினிமம் 1 மந்த்துக்கு மேலே தான் இந்த எக்ஸாம். இதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பிரிண்டிங் அண்ட் செட்டிங் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. 1 மந்தில் செட் பண்ணி இது பண்ணி பிரிண்ட் பண்ணி
அலோகேட் பண்ணுறது அண்ட் வித் போர்டு எக்ஸாமும் இருக்குது, எலெக்ஷன்ஸும் வருதுன்றனா இது நடக்கக்கூடிய இதாக ப்ராசஸாக எனக்கு தெரியல. ஆனால் நடந்தால் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் ஆல் தி பீப்புள். ஏன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த எக்ஸாம் முடியறதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் போய் அவங்களுக்கான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இனிமேல் வரவே கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாமின் ஒரு பசங்களுக்கு வந்து நினச்சி பாருங்கள், சப்போஸ் இது வந்து இல்லை சென்னையில் மட்டும் தான் கேன்சல் ஆகிருக்கு, மிச்சம் எல்லாம் எழுதலாம், உங்களுக்கு தனி எக்ஸாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய அநியாயமாக நடந்திருக்கும். ஏன்னா அந்த பசங்களுக்கோட அவங்க பண்ணது என்ன தப்பு? ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக 8:30க்கே வந்துட்டாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் அவங்க பேர் இல்லைன்னா ஆர் அந்த சென்டரில் அவங்க பேர் இல்லைன்னா ஐ திங்க் முழுக்க வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கண்டக்ட் அ ரீ எக்ஸாம் த்ரூ அவுட். ஏன்னா இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாமே அந்த எக்ஸாம் எழுதி சில பேர் கிளியர் பண்ணலாம். சென்னையிலையும் ஈக்குவலாக, சென்னைனா அவங்க எல்லாருமே சில பேர் வந்து சென்னையில் இருந்தால் கூட சென்னை பேஸ்டே இல்லை, வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவங்க அதை சென்னையை ஆப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி தட்டி பறிக்கப்பட்டிருக்கும். பட் எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி டிஎன்பிசி டுக் அ கான்ஷியஸ் டிசிஷன் அண்ட் செட் இல்லை எல்லாருமே இந்த ரீ எக்ஸாம் எழுதலாம். அண்ட் நிறைய பேர் ஏற்கனவே எழுதினவங்க, அந்த 1 hour எழுதினவங்க ரொம்ப அப்செட்டாக இருப்பீங்க. அது நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க, சார் என்னால் வந்து இந்த நம்மளோட அகாடமியில் படித்தவங்க இவங்கெல்லாம் ஈஸியாக வந்து இந்த டெஸ்ட்டை எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம அந்த அப்படியே ஈஸியாக நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்தது, நாங்கள் வி வர் ஏபிள் டு டூ இட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் வாட் தான் நம்ம ஒன்றுமே அதை சொல்ல முடியாதுல்ல, தட் இஸ் வாட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது நடக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி God will never snatch it away from you. நீங்கள் கண்டிப்பாக இந்த சர்வீஸ் வாங்கி தான் தீருவீங்க, கவலையே படாதீங்க. உங்களோட பயணத்தை வந்து தொடருங்க. And we are always there behind you. Okay, wish you all the best.